வணக்கம் சார். வணக்கம். வாங்க மிஸ்டர் ராசப்பன். நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன விஷயமா வந்தீங்க? என்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இது என்னோட ராஜினாமா கடிதம். உங்களை யாராவது ராஜினாமா பண்ண சொல்லி வற்புறுத்தினாங்களா? இல்ல சார், இது நானே எடுத்த முடிவு. உங்க ராஜினாமா கடிதத்தை நான் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த முடிவுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எம்எல்ஏ ராசப்பனா இல்லாம சாதாரண ராசப்பனா இருந்தேன் சார். என்ன பதவி வந்தோன்னு சொந்தம் போயிருச்சு. சொத்துங்கிற பேர்ல இந்த காடு கரை வீடு வாசல் எல்லாமே போயிருச்சு. போனாலும் பரவாயில்ல, கட்டின வேஷ்டியோட ஜனங்களுக்கு நல்லது பண்ணலான்னு பார்த்தா அவங்களும் என்ன சரியா புரிஞ்சுக்கல. சாதாரண ராசப்பனா இருந்தப்ப கிடைச்ச நிம்மதி பதவி வந்தோன்னு போயிருச்சு சார். அதனால இந்த பதவியை ராஜினாமா பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்தேன். ராசப்பன், அரசியல் பொது தொண்டுன்னு வந்துட்டாலே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதுலயும் உங்க மாதிரி நேர்மையா அரசியல் நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும். அதையெல்லாம் சகிப்பு தன்மையோட சமாளிச்சாதான் மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். பேச்சை நம்பி ஏமாந்து போற பாமர மக்களும் அவங்கள பணத்தால தசை திருப்புற பணக்காரங்கள் இருக்கிற வரைக்கும் நல்லவங்க அரசியலுக்கு வர முடியாது சார். அப்படியே வந்தாலும் நல்லவங்களா இருக்க விட மாட்டாங்க சார். தப்பு ராசப்பன். ரூசோன்னு ஒரு அறிஞர் சொன்னாரு, நல்லவர்கள் ஆட்சிக்கு வர்றதில்லை, வந்தாலும் நல்லவர்களா இருக்கிறது இல்லைன்னு. அதுவே பாசிட்டிவா நினைச்சு பாருங்க. நல்லவங்க ஆட்சிக்கு வருவாங்க, வந்தாலும் நல்லவர்களாகவே இருப்பாங்க. அப்படி வாழ்ந்து வழிகாட்டிட்டு போனவங்க தான் இந்த பெரியவங்கள்லாம். நானும் அந்த வழிக்கு தான் போராடிட்டு இருக்கிறேன். என்னுடைய 40 வருஷ அரசியல் வாழ்க்கையில நான் நிறைய நல்லவங்களை இழந்துட்டேன். அதனால்தான் உங்க மாதிரி நேர்மையான அரசியல்வாதி இழக்க நான் விரும்பல. எங்க கட்சி சார்பா உங்க தொகுதியில யாரை நிறுத்தினாலும் எனக்கு ஒரு எம்எல்ஏ கிடைப்பான். ஆனா ராசப்பங்கிற ஒரு நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டான். எனக்கு வேண்டியதெல்லாம் நல்லவங்க தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுங்க. ஆனா அதுக்கு முன்னால நீங்க மந்திரியா இருந்து சேவை செய்யறீங்க, செய்யணும். டேய், நான் வெளியவே வர முடியாதுங்கிற நம்பிக்கையில தான் ராசப்பனை உள்ள வச்சுட்டு போனேன். வெளியில வந்து பாத்தியா விஸ்வநாதா, நம்ம நாட்டிலேயே ஈஸியான செக்ஷன், ரொம்ப கௌரவமான செக்ஷன் 420 தான். இப்போ லட்சக்கணக்கில் நான் ஃப்ராடு பண்ணனா நம்ம ஏரியாவுக்குள்ள மட்டும் பேசிக்கிறேன். இதுவே நான் கோடிக்கணக்கில் ஃப்ராடு பண்ணிருந்தேன்னு வையே, அகல இந்த ஏரியாவில் பேசுவேன். தப்பி தவறி நான் துபாய்க்கு ஃபிளைட் ஏறிந்தேன்னு வையே, இங்கிருந்து டெலிபோன்லயே பேட்டி கேண்டு பேப்பர்ல போடுவேன். மிஸ் ஆயிடுச்சு போ. ஏண்டா ராசப்பா ஊர்ல இருக்கானே? மெட்ராஸ் போயிட்டாருங்க. மெட்ராஸ் போயிட்டாரு. நீங்க எப்ப பார்த்தாலும் கூட்டத்தை கூட்டி பேசிட்டே இருக்கீங்க. அவன் பேசாமலே பதவியை வாங்கிட்டான்ல. என்னடா சொல்ற? புதிதாக மாற்றியமைக்கப்பட்ட மந்திரி சபையில் காளியாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராசப்பன் அவர்களை உள்துறை அமைச்சர் பதவியில் நியமித்திருப்பதாக முதலமைச்சர் இன்று அறிவித்தார். ஆயிரம் தான் இருந்தாலே ராசப்பன் நம்மால எம்எல்ஏவாய் மந்திரியா இருக்கேன். வரவேற்பு தடபுடலா இருக்கணும். என்னென்ன ஆட்டம் இருக்குதோ எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கடா. கரகாட்டம், மயிலாட்டம், குயிலாட்டம், ஒயிலாட்டம், ரிக்காட்டர்ஸ் கூட ஏற்பாடு பண்ணுங்கடா. இந்த மாதிரி பாண்டு வாத்தி அடிக்கிறாட்டி காதை கிழிச்சிருவானே, அவன் கழுத்துல இருக்கிற முதல் மாலை எம்மாலையா இருக்கணும். என்னங்க இது, நம்மள மதிக்காம போய் மந்திரியா இருக்க, அவனுக்கு போய் மாலை போட்டு மரியாதை செய்யறீங்க. என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுற? மாலை 2 விஷயத்துக்கு போடுவாங்க, நல்லதுக்கு போடுவாங்க, கெட்டதுக்கு போடுவாங்க. மாலை மட்டுமா போடுவேன்? அவன் மாறல கத்தி சொல்லுவல, அவனை கத்தியில குத்தும் போதே அவன் ஐயோன்னு போற சத்த வெளியில கேட்க கூடாது. பாத்தியா, அந்த சத்த வெளியில கேட்க கூடாது. அதுக்கு தான் பாண்டு வாத்திய சத்த காதை கிழிக்கோன்னு சொன்னேன். டேய், அவன் என்னை தமாஸ்காரன் நினைச்சிட்டு இருக்கேன். நான் சிரிக்கவும் பேசுவேன், சீரியஸாவும் திங்க் பண்ணுவேன். சீரியஸா திங்க் பண்ணு வைய ரத்த சிந்து, அது அவனுக்கு புரியணும். மொடலையா இங்க வாடா, கதையா சொல்லிருக்கேன். ஒரே குத்து உயிர் போகணும், புரியுதா? போலீஸ் பந்தோபஸ்து. போலீஸ் இருந்தா வரத்தாட செய்வாங்க, வாங்குற சம்பளத்தை வந்து நிக்காம இருப்பாங்க. நீ குத்தும் போது ஜனங்க குறுக்கு வராம பாத்துவாங்க, புரியுதா? சரிங்க. அமைச்சர் ராசப்பன்
எனக்கு ஒண்ணு ஆகல. நீ முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போலாமா? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் அப்புறமா போலாம். முதல்ல என் கழுத்துல ஒரு தாலியை கட்டு. என்ன அர்த்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, உனக்கு ஏதாவது ஒண்ணா இருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? எனக்கு எம்எல்ஏ பொண்டாட்டி, மந்திரி பொண்டாட்டிங்கிற பேரெல்லாம் வேணாம். என் மாமா ராசப்பனோட பொண்டாட்டிங்கிற பேர் இருந்தா போதும். அப்படி போடு மாப்பிள. அம்மனியே ஒத்துடுச்சு, அப்புறம் தாலி கட்டு. என்ன தாலி இல்லைன்னு பாக்குறியா? தாலி கட்டி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்றதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அம்மிங்கிறது ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாம எல்லார் வீட்லயும் இருக்கு. அதை எப்ப வேணாலும் ஏறி நச்சுக்கிட்டு மிதிக்கலாம். மனசு ரெண்டு ஒத்து போனா போரு. மாலையை மாத்த வேண்டியதான். கொண்டா மாலைய. ஐயா இந்தாங்க கொடுங்க. அடிக்கடா கட்டி மேல அடிங்க. எங்க மாமா சொன்னதாங்க சரி. மனசு ரெண்டு ஒத்து போயிடுச்சுன்னா தாலி சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே தேவையில்லை. இன்னையில இருந்து இவ என் பொண்டாட்டி. இவளை காலம் பூரா கண் கலங்காம சந்தோஷமா வச்சு காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அதே மாதிரி என் மாமா மனசு நோகாம அவரோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. ஐயா உங்க பங்குக்கு நீங்க ஏதாவது பேசுங்க. படிப்பறிவே இல்லாம இருந்த ராசப்ப இன்னைக்கு பகுத்தறிவு சிந்தனையோட எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். கரெக்டா கான் டைமுக்கு வந்த பாத்தியா? நீ எங்க வந்த? அவங்க தள்ளிட்டு வர்றாங்க. தாலியே இல்லாம கல்யாணமா? புரட்சிகரமா தான் இருக்கு. அதே மாதிரி தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு எங்க விலங்கு அவுத்துட்டேன்னு வைய. எப்படி இருக்க? அவுத்துட சொல்லப்பா. அவுத்து விட்டுருவோம், நீ விலங்க வித்துருவ. யோ மன்னிக்கிற மனோபாவம் பெருகணையா? அப்பதான் மனித சமுதாயம் உயரும். அது மனுஷங்களுக்குப்பா, உன்ன மாதிரி அனிமல்ஸுக்கு இல்ல. நீ நேர்மையா நடந்தா இந்த கதி வந்திருக்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில பேசாத. செத்து போன்னு சொல்லி சாகுற. நேர்மையா இருந்தா என்னடா அர்த்தம்? அதுக்கான ஒரு வேலைக்கு வந்த
இதுக்கு தான் வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் சார். இந்த ஜென்மத்தை மட்டும் தனி ஜெயில கொண்டு போய் அடைங்க, மத்த கைதிகளோட சேர்த்துறாதீங்க, அவங்க எல்லாத்தையும் கருத்து வச்சிருவான். பொது வாழ்க்கைக்குன்னு வந்தா இதெல்லாம் அனுபவிச்சு தாண்டா ஆகணும். ராசப்பா, அடுத்த வாரம் நீயும் சம்சாரமும் ஆளுக்கு ஒரு பேப்பர் வாங்கிட்டு வந்து ஜெயில பாருங்க. பேப்பர் எதுக்கு? சுயசரிதை எழுதணும்ல. என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருடுனது, குண்டா திருடுனது, செவரேறி குதிச்சது, பொம்பளை புடவை உருவுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா? படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, புரியாத பாருது. மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழ